நம்ம வீடியோல ஒபிசிட்டிக்கும் ஓவர் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போறோம். இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஸ் பார்க்க பிஎம்ஐ என்ற டயக்னோஸ்டிக் டூலை நம்ம யூஸ் பண்ண போறோம். பிஎம்ஐ வேல்யூ 30க்கு மேல இருந்தா ஒபிசிட்டினும், அதே வேல்யூ 25லேருந்து 29.9க்கு மேல இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்தோம் பிஎம்ஐ வேல்யூ வச்சு ஒபிசிட்டியும் ஓவர் வெயிட்டும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. இது எதனால வருது அப்படின்னா, எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கம்மியாக செலவு பண்ணும்போது, ப்ளஸ் கேலரி இன்டேக் தேவையான கேலரிக்கு மேலே அதிகமாக எடுத்திருப்போம், ஆனால் தேவையான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணல. அந்த மாதிரி கட்டத்தில் தான் இந்த ஒபிசிட்டி காஸ் ஆகும். ஒபிசிட்டி இது எதெல்லாம் காஸ் பண்ணோம்னா, சிவிஎஸ் அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் காஸ் பண்ணோம். இதய நோய்களையுமே, அப்புறம் சர்க்கரை நோய்கள் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்களை காஸ் பண்ணும். பிஎம்ஐன்றது ஒரு டயக்னோஸ்டிக் டூல் மட்டும்தான். அதை விட பெட்டரான டெஸ்ட்லாம் இருக்கு, டெக்ஸ்டா ஸ்கேன். ஏன்னா இதுல விஏடி விசரல் அடிப்போஸ் டிஷ்யூவை அது மெஷர் பண்ணி தரும். இதனால நம்ம எவ்வளோ ஒபிஸா இருக்கோம்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுடே March 4 வேர்ல்டு ஒபிசிட்டி டேவை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.